வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் 2 வாழை மரம் இருக்குதுங்க. அதில் வாழைக்காய் வந்திருக்குது. அதில் இருக்கிற வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவில் நடுவால் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு இதழ் இருக்குங்க. இது எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவை அப்படியே போட்டால் கசப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வேகம் செய்யாதுங்க. இதே மாதிரி எல்லா பூவையும் கிள்ளி எடுத்துக்கலாம். வாழைப்பூ இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிஞ்சுக்கலாம். இது அரிஞ்சுங்க நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. மோரில் போடணுங்க. இல்லாட்டி பழைய சாப்பாட்டோட புழுதண்ணி இருந்தால் அதில் போட்டுக்கலாங்க. நம்ம வெறும் தண்ணியில் போட்டால் கடுத்து போயிடும். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. கடலப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இது சுத்தமாக தண்ணி வடிச்செடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடயே 1/2 ஸ்பூன் சால்ட்டுப்பு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்துக்கலாம். பருப்பு அரைச்செடுத்தாச்சுங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்துக்கலாம். ஒவ்வொரு பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்குது. வடை சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இது ஒரு பேசனில் கொட்டிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை சீவி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். 5-6 பல் பூண்டு பொடியாக சீவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கிறேங்க. பச்சை மிளகா 3 எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். மல்லித்தழை ஒரு கைப்பிடி எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இது கூடயே வாழைப்பூவையும் சேர்த்திக்கலாம். பருப்பு அரைக்கையில் ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேங்க. இது கூடயே வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட உப்பு நல்லா கலங்குற அளவுக்கு பிணைஞ்சு விட்டுக்குங்க. நான் வடை மாவுக்கு தண்ணியே சேர்த்துலைங்க. உங்கள் மாவு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடல மாவோ இல்லாட்டி அரிசி மாவோ கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. மாவு உள்ளங்கையில் வச்சு இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே எல்லா வடைகளையும் தட்டி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டால் புஷ்ஷுன்னு மேலே எழுப்பி வந்துடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் பார்த்து போட்டுக்கலாம். அடுப்பு தீயை அதிகமாக வைக்க வேண்டாங்க. வடை மொறுமொறுன்னு நல்லா வெந்துருங்க. ஆனால் உள்ளே வேகாதுங்க. கம்மியாக வச்சுட்டா ஒரே மாதிரி நல்லா வடை வெந்துருங்க. மொறுமொறுப்பாகவும் இருக்குது. வடை நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா வடையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸுக்கு கடிச்சிட்டு சாப்பிட்லாங்க. டீ டைமுக்கு இந்த வடையை கடிச்சிட்டு சாப்பிட்லாங்க. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். வாழைப்பூ வடை ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.